அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட 7th ஃப்ளோரில் தான் இருக்கோம். எப்போதுமே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சாரீ செக்ஷன்லேயே என்னோட டைம் எல்லாம் சரியாக போயிருதுன்னு சொன்னேன் இல்லையா. இன்றைக்கி பர்சனலாக ஒரு பூஜை பொருள் வாங்குறதுக்காக இங்கே வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்தா அழகழகு பூஜை பொருள்லாம் பித்தளையில் இருந்தது. இதெல்லாம் இந்த தலைக்கு தண்ணி ஊற்றும் போது ஒரு ஓட்டை போட்ட தட்டில் சல்லடை தட்டில் வச்சு ஊற்றுவாங்க. அது பேர் எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப அழகழகு பொருட்கள்லாம் இருந்தது. நான் வந்து எங்கள் வீட்டில் சூடன் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்த பூஜை ரூம்பை ஃபுல்லாக மேலே கறி பிடிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சூடன் தட்டு தான் எங்கள் வீட்டில் வச்சு நான் ஏற்றுறேன். சரி, இனிமேல் சூடன் யூஸ் பண்ண வேண்டாம். கோவிலெல்லாம் திரி போட்டு தானே சாமிக்கு தீபம் காமிக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி திரி போடுற மாதிரி ஏதாவது இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்க வந்தேன். இங்கே வந்து பார்த்தா செம்ம அழகான பத்தி வைக்கிற ஸ்டாண்டு, கேண்டில் வைக்கிறது எல்லாமே இருந்தது. இப்படியே இந்த பூஜை பொருள்லாம் பார்த்துட்டே தேடிட்டே வந்தப்போ இந்த ரோல் இருந்து தான் அந்த திரி போட்டு காமிக்கிற மாதிரி பூஜை பொருள் நான் வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பட் எனக்கு இதில் நிறைய டவுட்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தூபக்கால் வந்து இருக்குது 200 ரூபாய் ரேஞ்சுக்கு. ரொம்ப இந்த மாதிரி 100 ரூபாய்க்கு சின்னதாக வாங்கினோம் அப்படின்னா கை சூடும் நம்ம கற்பூரம் ஏற்றும் போது. சரி, இந்த மாதிரி நம்ம திரி போட்டு ஏற்றுறதுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க நான் கேட்ட மாதிரி. இது எல்லாம் ஒரு திரி. இது வந்து 2 திரி போட்டு ஏற்றுறது. நீங்கள் ஒத்தப்படையில் வேணும்னா 3 திரி போட்டு கூட ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இது ரொம்ப வெயிட்டாக இருந்தது. பட் இதோட ப்ரைஸுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதாவது 500 ருபீஸ்க்கு மேலே தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இதை தெரியல உண்மையிலே. இதில் மாதிரி தான் வீட்டில் வந்து ஏற்றுவாங்களா, ஒரு திரி போடணுமா 3 திரி போடணுமான்னு தெரியாமல் அந்த டவுட்லேயே வந்து நான் வந்து வாங்காமல் வந்துட்டேன். உங்களுக்கு இதை பற்றின சரியான புரிதல் இருந்ததுன்னா யாராவது எனக்கு கைட் பண்ணுங்கள். இது வந்து உருட்டு அப்படின்னு சொன்னாங்க இந்த பித்தளை வந்து. ஸோ அதனால காஸ்ட்லியாக இருந்தது. மெட்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டே வரும்போது இங்கே ரொம்ப அழகழகான அந்த சட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை சம்படம்னு சொல்லுவோம்ல, இது வந்து அரைச்சம்படம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்க வந்தது ஒன்று, ஆனால் இந்த அரைச்சம்படத்தை இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இவங்க கையில் வச்சு காமிக்கிறாங்கல்ல, 350 ரூபாய் ரேஞ்சில். இது வந்து மாவு ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹைட்டு கரெக்டாக வரும். கொஞ்சமாக மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு இதில் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே மாவு ஊற்றி வைக்கலாம். நம்ம நிறைய பொருள் போட்டு வீட்டில் ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன சின்ன சைஸ் 200, 100 அப்படி இதுக்குள்ளே எல்லாமே அடுக்கு சட்டியாக வச்சுருந்தாங்க. இந்த 190 இதெல்லாம் ஜாமான் போட்டு வச்சுக்கலாம். பட் இந்த 190 ரூபாய் இதுவுமே இந்த அழகாக லேசர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இந்த 300 ரூபாய்க்குள்ளது வாங்கினேன்னா அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. 190 ரூபாய் இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்தது. ஆனால் எல்லாமே நல்லா அந்த கீழே உருட்டி விட்டுருப்பாங்க இல்லையா, விளிம்பு மடக்கி விட்டுருந்தாங்க. இது வந்து செட்டாக அடுக்கு சட்டியாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒரு சிங்கிள் பீஸ் நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கோன்னாங்க. ஸோ இந்த பீஸ் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம அந்த வீட்டில் வந்து மாவு ஊற்றுறது, கண்டெய்னர் பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் அடுக்கடுக்கு சட்டியாக வச்சுருந்தாங்க. 428 இது உள்ளேயும் அடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு 8-10 இது வச்சுருந்துருப்பாங்க உள்ளுக்குள்ளே. வரிசையை எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லா சைஸ்லேயும் டப்பாஸ் வச்சுருந்தாங்க. மாவு டப்பா உள்ளே என்ன பொருள் போட்டு வச்சுருக்கோன்னு அந்த விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டப்பாஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, கண்டெய்னர் பாக்ஸஸ்லாம் அப்படின்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட 7th ஃப்ளோரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் இங்கே இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய அண்டா சைஸில் அழகாக ஒரு டப்பா, மூடி போட்ட டப்பா, 765 ரூபாய் இந்த பெரிய டப்பாவோட ரேட்டு. 10 கிலோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாவு, அரிசி அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கு 10 கிலோ போட்டு அழகாக மூடி போட்டு வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயும் 10 டப்பா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சைஸ் வாரியாக 10 டப்பா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ். உங்களுக்கு என்ன சைஸில் என்ன ரேட்டில் வேணுமோ வாங்கிக்கலாம். எல்லா டப்பாவும் இதே மாதிரி இருக்கும் மூடி போட்டு. இதெல்லாம் நம்ம அரிசி பெட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, சீர் கொண்டு போவாங்க. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய அரிசி பெட்டி. இதெல்லாம் பால் கேனான்னு நானே கேட்டுட்டு இருந்தேன். ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மாதிரி, பால் பண்ணையில் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய பொருட்களும் வச்சுருந்தாங்க.
ரொம்ப சூப்பராக சில்வரில் இந்த குடம் பானை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கல்யாண சீர்வரிசை பொருட்களாக நம்ம வந்து ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துடலாம். அழகாக இது வந்து தவளை பானைன்னு சொல்லுவாங்க. நல்ல டம்ளரை உள்ளே விட்டு கோர்றதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். குடத்தை விட இதில் தண்ணி ஊற்றி வச்சா நம்ம கோரி குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் குடம். இந்த குடத்துலேயே வந்து வெயிட்லெஸ்ஸாக வச்சுருந்தாங்க. குட்டி குடமாக அழகாக அந்த பால் குடம் எடுக்கிறவங்கலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குட்டி குடத்துலேருந்து பெரிய குடம் வரைக்கும் வச்சுருந்தாங்க. இது வெயிட் இல்லை, 420. இதெல்லாம் ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக நம்ம பார்த்துருப்போம். அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கழுவி வைப்போம் இல்லையா, அந்த பிளேட்ஸு சிங்கில் அப்படியே வச்சு அந்த கழுவுற மாதிரி அதில் கீழே ஹூக்கெலாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டு மாதிரி. இது வடித்தட்டு, அதிலே ரேஞ்ச் வைஸாக நிறைய வச்சுருந்தாங்க. இதில் ஃப்ரூட்ஸ் அந்த டேபிள் மேலே வச்சுக்குவோம்ல க்ளீன் பண்ணி, அந்த மாதிரி இதுவும் கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கு மூடியோடு இருக்கா அப்படின்னு கேட்டேன். மூடியோடு இல்லை. மூடியோடு இருந்தால் நம்ம அப்படியே க்ளீன் பண்ணி டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் போட்டேன் மூடியோட பிளாஸ்டிக்கில். ஆனால் அது வரவே இல்லை எனக்கு. அந்த ஆர்டர் கேன்சலாகவே ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஷர்ட்டெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்டு 79 rupees. ப்ரீமியம் பாவ்லின்னு போட்டிருக்கு. இது வந்து அண்டான்னு சொல்லுவாங்க, அரிசி போட்டு வைக்கிற அண்டா. பாவ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்னது வந்து 640 ரூபாய்க்கு இருக்குது. பெருசு வந்து 1100 ரூபா. அந்த ரேஞ்ச் வைஸாக இருந்தது. ரொம்ப பெருசு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நல்லா மூடி போட்டிருக்கோம். ஸோ நம்ம அரிசியெல்லாம் தட்டி வைக்கும்போது மூடியோடு இருக்கும். இதில் அந்த டிசைன் சைஸ் வாரியாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பாவ்லிலேயே இது வித்தியாசமாக ஒரு டிசைன் போட்டிருந்ததாக இருந்துச்சு. ஆனால் இது ரேட்டும் கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பாவ்லி வந்து 2000க்கு மேலே இருந்தது. அதுலேயே காது வச்ச அண்டாலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த ஹோட்டலில் 4 காய் வச்சு கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு அது என்ன பாத்திரம்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா சாரி அளவுக்கு நம்ம இன்னும் பாத்திரத்தில் எக்ஸ்பர்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம 80s எல்லாம் அழகாக கொண்டு போவாங்க. கோவிலுக்கு போகும்போது தேங்காய் பழம்லாம் வச்சு கொண்டு போவாங்க ஹீரோயின்ஸ்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது எப்போவுமே. ஆனால் இதை விட இப்போ ரொம்ப அழகாக ஒயரில் பின்னி கூட மாதிரி வருது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள பாட்டில் அதெல்லாம் வச்சுக்கலாம், அதாவது எண்ணெய் பாட்டில்லாம். இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய நம்ம பாத்திரம் கழுவி கவுத்துவோம் இல்லையா, அந்த இது வீட்டில் அடிக்கிற ஸ்டாண்டு எல்லாமே இருந்தது. ரொம்ப சூப்பராக வெயிட்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் மீடியம் வெயிட்டாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப வெயிட்டாக வாங்கினோம் அப்படின்னா பாத்திரத்தோடு சேர்த்து நம்மளால் தூக்க முடியாது. இது வந்து 600 ருபீஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப குட்டி, 500க்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. உட்டில் பூரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உடன் கல் வச்சுருந்தாங்க. பூரி கட்டை இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்கும், உட்டுலேயும் இருக்கும். இதெல்லாம் 200 300 அந்த மாதிரி வெயிட்டுக்கு தக்கன இருந்தது. இந்த தொட்டி ஃபுல்லாக அதுதான் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே பிளேட்ஸுங்க. இவ்வளோ பெரிய இடம் ஃபுல்லாக பிளேட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பாத்திர கடையில் கடல் மாதிரி இருந்தது. இது வந்து நம்ம நார்மலாக தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்குள்ள பிளேட்டு, குட்டி குட்டி டிஃபன் பிளேட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயும் லேசர் பிரிண்ட்டு போட்ட பிளேட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, வட்டத்தட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. 150 ரூபா அதிலேருந்து அந்த ரேஞ்சிலேருந்தே நான் பார்த்தேன் இன்றைக்கி. ரொம்ப சூப்பராக நல்ல வெயிட்டாக விளிம்பு மடக்கின தட்டு. இது எல்லாமே வெயிட்டுக்கு தக்கனதான் அந்த ப்ரைஸ் இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி டிஃபன் பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பிளேட்ஸு. ஸ்நாக்ஸ் பிளேட்டு, தாம்பாலம் சொல்லுவோம் இல்லையா, தாம்பாலம்னு சொல்லுவோம் இல்லையா, சீர்வரிசை வைக்கிறதுக்கு. அதுவுமே விதவிதமான தாம்பாலம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சீர்வரிசை தாம்பாலமாக வைக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேருந்தே, அதாவது 40 ருபீஸ் அதுலேருந்தே கிடைக்குது. அந்த சைஸுக்கு தக்கன வெயிட்டுக்கு தக்கன
மாறும். நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சு கொடுத்தா கூட அது வேஸ்ட்டாக போயிடும். இதெல்லாம் ரொம்ப லைஃப் லாங் யூஸ் பண்ணுவாங்க. இதில் மொத்தமாக சீர்வரிசை தாம்பாளமாக இதில் ரெடி பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரேட்டு? 275. 7. அது அதை எடுத்து காமிங்க. இந்த மாதிரி வருங்க. 244. இது 200 ரூபாய். இலத்தட்டு இந்த மாதிரி எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி மாட்டுத்தாவணிக்கு வந்துருங்க. இதில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப கம்மி தான். கிளாஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் மண்பானை, ஜாடி அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ட்ரை பண்ணி இதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட மிக்ஸி, கிரைண்டர், ஃபேனு, டிவி, ஏசி எல்லாமே இங்கே இருந்தது. ஸோ இதெல்லாம் ப்ரீத்தி மிக்ஸி. ப்ரீத்தி ஜோடியாக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இந்த லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 15,000 கிட்ட வந்துடுது. கரெக்டாக ப்ரைஸ் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் இந்த இது வாங்கினா ஒரு 400 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் இந்த மில்டனில் உள்ள இந்த இது ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலான்னு ப்ரீத்தியில் ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ப்ரீத்தி ஜோடியாக் 9,000லேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். பேசிக் லெவல்லேருந்தே இருக்குது. இதுவும் ப்ரீத்தி தான். இது ப்ரீத்தி ப்ளூ லீஃபில் இருக்கும் இல்லையா, அந்த மிக்ஸி. ஸோ ப்ரீத்தி, பட்டர்ஃப்ளை எல்லா கம்பெனி மிக்ஸி, கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் கிரைண்டர் வெரைட்டிஸ். கிரைண்டர், அயன் பாக்ஸ், குக்கர் எல்லாமே இருந்தது. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இங்கே இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.